Hi everyone. I cordially welcome everyone to Professor Academy's previous year question paper revision session, particularly in Teaching Aptitude UGC NET paper 1. So நம்ம இப்ப நிறைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து நியர் ஆயிட்டே இருக்கு. ஸோ குயிக் ரிவிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வேர்ட்ஸை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அன்கான்சியஸாவே ஒரு வேர்டுக்கு இதுதான் வந்து கனெக்ட் ஆகிற கீவேர்ட், இது இதோட தான் அசோசியேட் ஆகும் அப்படிங்கறது கிளாரிட்டி நமக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும், நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல கண்டிப்பா 5 out of 5 எடுத்துடலாம் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மெமரி ரிலேட்டட் தான் நமக்கு மேட்சா இருக்கு. ஸோ லிஸ்ட் 1ல நமக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு. லிஸ்ட் 2ல அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் மெமரியோட மீனிங் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் மெமரியில என்னென்ன இருக்கு அப்படின்னா ரிமெம்பரிங், ரிட்டென்ஷன், ரீகால், ரெகக்னிஷன், இது 4 இருக்கு. சோ இது எப்படி இந்த மீனிங் அசோசியேட் ஆகுது அப்படிங்கறதா. சோ குயிக்கா இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிமெம்பரிங். சோ ஒரு ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்லும் போது the factor responsible for modification of behavior through training and learning. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாதான், அதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தானே. இப்ப லேர்னிங்ல ப்ராப்பரேட் ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான் நம்ம படிச்ச விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்க முடியும் ஓகேங்களா. சோ நம்ம ஒரு சர்டன் பீரியட் அதை படிக்கிறத நிப்பாட்டினாலே என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளால அதை ரிமெம்பர் பண்ண முடியாது. சோ அந்த ரிமெம்பரிங் எபிலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை டெவலப் பண்றதுக்கு கண்டிப்பா நம்மளோட லேர்னிங்க்கு ஒரு அப்ரோப்ரியேட் ட்ரைனிங் தேவைப்படுது ஓகேங்களா. செகண்ட் ரிட்டென்ஷன். ரிட்டென்ஷன் the factor responsible for preserving the material learned. சோ நம்ம கத்துக்கிட்டது நம்ம ஒரு லாங் டேர்ம்ல அதை ஞாபகத்துல வச்சுப்போம். அந்த மெட்டீரியல் என்ன படிச்சிருக்கோம், இந்த சப்ஜெக்ட்ல என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது ரீடைன் ஆகும் நம்மளோட மைண்ட்ல ஓகேங்களா. இதுதான் ரீடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீகால் the mental revival of the experiences which has been learned. சோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு சம்பவத்தையோ ஒரு லேர்ன் பண்ண ஒரு ஐடியாவையோ அதுல அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு சில சம்பவங்களையோ கொண்டு வரும் ஓகேங்களா. அதுதான் ரீகால் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. அது எந்த டைம்ல வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த நடந்த விஷயத்த நம்ம லைஃப்ல ரிவைவ் பண்ணுவோம் ஓகேங்களா, ரீவைண்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெகக்னிஷன். ஸோ த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஆர் ஜென்ரல் ரீடைனிங் பவர். சோ ஒரு விஷயத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு சில நேரம் தோணும் ஓகேங்களா. அப்ப என்னன்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த ரீடைன் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம், அந்த பார்த்த விஷயத்த நம்மளோட மெமரிக்கு கொண்டு வந்து, ஏன்னா நமக்கு நாலேஜுக்கு தெரியும் நம்ம இதை எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த நாலேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ரீடைன் மெமரிய கொண்டு வர ப்ராசஸ் பண்றதா ரெகக்னிஷன். ஒரு விஷயம் இது எனக்கு தெரியும், இது எனக்கு நல்லா பழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதான் நம்ம ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த 4 டேர்ம்ஸுமே டக்குன்னு பார்த்தா நமக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரிதான் தெரியும், ஆனா சின்ன சின்ன டிஃபரன்சஸ் நமக்கு இருக்கு. சோ இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். சோ நமக்கு சரியான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2 ஓகேங்களா. சோ ரிமெம்பரிங் எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் 4ஓட ஓகேங்களா. ஆப்ஷன் 4 என்னவா இருக்கு, the factor responsible for modification of behavior through training and learning. So training and learning தான் ரிமெம்பரிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளோட ஞாபகத்துல வச்சுக்க முடியும். ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும் போது மென்டல் நம்மளோட the factor responsible for preserving the material learned. So நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறத ப்ரிசர்வ் பண்றதுக்கு இந்த ரிட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீகால் அப்படிங்கிறது எதோட அசோசியேட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் the mental revival of the experience which have been learned ஓகேங்களா. recognition அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 the manifestation of our general retaining power. சோ இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். சோ ஆப்ஷன் 3 A4, B3, C1, D2 இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Following are the characteristics of non-conventional learning. சோ நான் கன்வென்ஷனல் லேர்னிங் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கன்வென்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு ட்ரெடிஷ்னல், இப்ப ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே வந்து கன்வென்ஷனலுக்குள்ள வரும். அப்ப ஒரு ரெகுலர் இல்லாம இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நான் கன்வென்ஷனல் லேர்னிங்ல வரும்.
அப்ப நான் கன்வென்ஷனல் லேர்னிங் ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இங்க 5 கோடு கொடுத்திருக்காங்க. இந்த 5 கோட்ல இருந்து நம்ம 3 செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன், it is a teacher oriented. B, it is for improvement of quality. It is cost effective. It is linked to employment. It is on campus. இப்போ 5 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம 3 செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். The education system in which teaching learning activities is offered other than the on campus with fixed time classroom. So for example, evening learning, distance learning, vocational studies, skill-based courses, online learning, etc. will combine. So இது எல்லாமே எதுக்கு அடியில வரும் அப்படின்னா non-conventional learning system குள்ள வரும். ஓகேங்களா? So non-conventional education is inspired by P.H. Home and Hem, who has worked on non-formal education for poor. So நார்மலான ரெகுலர் எஜுகேஷன் எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு தொழில் வந்து செய்யணும், அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு லேர்னிங் இருந்தா போதும், அதுக்கு நார்மலா ரெகுலரா ஸ்கூலுக்கு போய் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ஹான்ஸ் ஆக என்னாச்சுன்னா இந்த நான் கன்வென்ஷனல் லேர்னிங் மெத்தட்ஸ் வந்து என்ரிச் ஆக ஆரம்பிச்சுது. So the characteristics of non-conventional learning are learners oriented, no fixed curriculum, cost effective, linked to employment, it is continuous, for improvement of quality. So இது எல்லாமே நான் கன்வென்ஷனல் லேர்னிங் குள்ள வருது. ஓகேங்களா? தென் சோ இது வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எதெல்லாம் கேரக்டர்ஸ், எதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் குள்ள வராது அப்படிங்கிறது. சோ இமீடியட்டா நம்ம பார்த்தோம்னு நமக்கு தெரிஞ்சிருது என்னன்னா இட் இஸ் அ டீச்சர் ஓரியன்ட். ஆப்வியஸா இது டீச்சர் ஓரியன்ட் கிடையாது. நான் கன்வென்ஷனல் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் ஸ்டூடெண்ட் ஓரியன்ட், அதாவது லேர்னர்ஸ் ஓரியன்ட். அப்போ இமீடியட்டா நம்ம ஆப்ஷன் ஏவை ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி, இட் இஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி. கண்டிப்பா ஒரு லேர்னரோட குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக தான். இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். ஆப்ஷன் டி, இட் இஸ் லிங்க் டு எம்ப்ளாய்மெண்ட். கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட்காக தான், நம்ம ஒரு வேலை செய்யணும், அதுக்கு தேவைப்படுற படிப்பு இருந்தா போதும், அந்த ஸ்கில்ல மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிறது. இட் இஸ் ஆன் கேம்பஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் பார்த்ததே என்னன்னா நான் கன்வென்ஷனல் அப்படின்னாலே இது ஒரு கேம்பஸ் லேர்னிங் கிடையாது. சோ ஒரு ரெகுலர் ட்ரெடிஷனல் செட்டப்பே இருக்காது. அப்ப இமீடியட்டா நம்ம ஆப்ஷன் இயும் ரிமூவ் பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏவும் ரிமூவ் பண்ணிடலாம். சோ இதோட சரியான ஆன்சர் என்னன்னா பி, சி அண்ட் டி ஒன்லி. Next question. Cyclical phases are sub-processes of the self-regulated learning model by Zimmerman operates as. So நமக்கு இங்க 6 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 6 ஆப்ஷன்ல இருந்து நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்குன்றது சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ்க் அனாலிசிஸ், ரெண்டாவது செல்ஃப் மோட்டிவேஷன் பிலீஃப், மூணாவது செல்ஃப் கண்ட்ரோல், நாலாவது செல்ஃப் அப்சர்வேஷன், அஞ்சாவது செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், ஆறாவது செல்ஃப் ரியாக்ஷன். இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். Zimmerman in 1998 suggested a social cognitive model which was rich with respect to the process which are considered at each stage. According to this model, self-regulation is achieved in cycles consisting of. So இது ஒரு சைக்கிளாவே இருக்கு. அதை வந்து 3ஆ இவரு பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபோர் தாட் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃபேஸ், மூணாவது என்னன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபேஸ். சோ இதை ஒரு 3ஆ பிரிச்சு அந்த டாஸ்க் கீழே 2 டிவிஷனா நமக்கு கொடுத்திருக்காரு. சோ ஃபோர் தாட் ஃபேஸ், அதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ்க் அனாலிசிஸ் இருக்கணும். டாஸ்க் அனாலிசிஸ் நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணணும், அந்த செட் பண்ணதுக்கு அப்ரோப்ரியேட்டான பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ரெண்டாவது செல்ஃப் மோட்டிவேஷன் பிலீவ்ஸ், நம்மளால முடியும், அத வந்து அந்த அவுட்கம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரிதான் அவுட்கம் வரும். லேர்னிங் கோல் ஓரியன்டேஷன், இன்ஸ்டிங்க்ட் இன்ட்ரெஸ்ட், உள்ளார்ந்து நமக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். இது எல்லாமே எந்த ஃபேஸ்ல இருக்கும்னா ஃபோர்த் தாட் ஃபேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் ஃபேஸ். சோ செயலாக்கமா இருக்கக்கூடிய ஃபேஸ்ல இருக்கிறது என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் அப்சர்வேஷன். செல்ஃப் கண்ட்ரோல் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஓவரா யோசிக்கிறதா இருக்கட்டும், செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமா கொடுத்துக்கிறதா இருக்கட்டும், அட்டென்ஷன் போக்கசிங்கா இருக்கட்டும், டாஸ்க் ஸ்ட்ராட்டஜி. சோ நம்ம அதிகமாவும் யோசிச்சிடக்கூடாது, யோசிக்காம இருக்கவும் இல்லாமலும் இருக்கக்கூடாது. எதுக்கு அதுக்கு இப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்ண போறோம்னா
அதை எப்படி பண்ணணும்ன்றது அந்த செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கணும். நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா இருக்கணும். செல்ஃப் அப்சர்வேஷன் சொல்லும் போது நம்ம என்னென்ன செய்யறோம், செல்ஃப் ரெக்கார்டிங். இன்னைக்கு ஒரு நாள்ல நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, சோ நான் இது எப்படி எக்ஸ்பெரிமெண்டா கொண்டு போயிருக்கேன். ஒரு 8 மணி நேரம் இருக்குன்னா அந்த 8 மணி நேரத்தை நான் எப்படி ஒர்க் ஆன் பண்ணிருக்கேன், அதுல எவ்வளவு நேரம் ப்ரொடக்டிவா பண்ணிருக்கேன். அப்ப நான் என்னோட என்னோட பெர்ஃபார்மன்ஸ அசஸ் பண்ணாதான் என்னோட ப்ராடக்ட் எப்படி வரும்ன்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் போக முடியும். சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்குள்ள ஃபாலோ ஆகும் அப்படின்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபேஸ், அதாவது ஃபைனல் ஃபேஸ்ல ஃபாலோ ஆகுது. சோ அதுல ரெண்டு என்னன்னா செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், செல்ஃப் ரியாக்ஷன். சோ செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்மள நாமளே எவாலுவேட் பண்ணிக்கிறது, செல்ஃப் எவாலுவேஷன். ஃபைனலா செல்ஃப் ரியாக்ஷன், செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அடையிறது. ஓகே, நம்ம செஞ்ச வேலைக்கு கரெக்டான ப்ராஃபிட் இருக்கு, நம்ம சரியாதான் செஞ்சிருக்கோம், நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் எந்த ஃபேஸ்ல வரும் அப்படின்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபேஸ்ல வரும். சோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ABCDEF. சோ கொடுத்திருக்க ஆர்டர் நமக்கு கரெக்டான. இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கேள்வி. சோ இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நியூவான ஒரு கான்செப்ட்ஸா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல இருந்து நம்ம தெளிவா கத்துக்கலாம். சோ சிலிக்கல் ஃபேஸ் சப் ப்ராசஸஸ் ஆஃப் தி செல்ஃப் ரெகுலேட்டட் லேர்னிங். சுயமா நம்மள நாமளே எப்படி ரெகுலேட் பண்ணி படிக்கிறதுன்றதுக்கு ஒரு மாடல் இருக்கு. ஓகேங்களா? லேர்னிங் மாடல் இருக்கு. அந்த லேர்னிங் மாடல் கொடுத்தது யாரு அப்படின்னா ஜிம்மர்மேன். சோ ஜிம்மர்மேனை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெகுலேட்டட் லேர்னிங் மாடல்ங்கிறது இந்த 6 தான் இருக்கு. சோ இந்த ஆர்டர்ல தான் அவரும் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ, the first one is the correct answer. Next question. So the next question, இது ஒரு மேட்ச் கொஸ்டின். என்ன அப்படின்னா லிஸ்ட் 1 கொடுத்திருக்காங்க மாடல் ஆஃப் லேர்னிங், லிஸ்ட் 2ல அதோட ஃபேக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்பவே புதுசா, ரொம்பவே இன்னோவேட்டிவான ஒரு மாடல் ஆஃப் லேர்னிங் ஆகிருக்கு. சோ யூஸ்வலா நமக்கு மாடல் ஆஃப் லேர்னிங் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த பர்சன், அதாவது பிக்ஸ், பிரசேஜ், ப்ராசஸ், பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பிக்ஸோட இந்த 3 ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது ஒரு பர்சனோட நேம், இது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ப்ராசஸோட நேம். ஓகேங்களா? இந்த பிரசேஜ், ப்ராசஸ், பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த மாடல் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்குன்றது இந்த கான்செப்ட், இந்த 4 கான்செப்ட் மூலியமா நமக்கு தெரிய வரும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் லேர்னிங் அவுட்கம், செகண்ட் லேர்னிங் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ்மெண்ட், தேர்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபோர்த் ஒன் டீச்சிங் கான்டெக்ஸ்ட். இதோட அசோசியேட் ஆகிற காம்பனன்ட்ஸ் தான் இந்த ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு குயிக்கா மூவ் ஆன் பண்ணோம்னா இந்த மேட்ச் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின்லயே நம்ம பிரசேஜ், ப்ராசஸ், ப்ராடக்ட்ன்ற இந்த 3 வார்த்தையை பார்த்தோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பிரசேஜ் அப்படிங்கிறது ஒரு லேர்னிங்க்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். ப்ராசஸ்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு லேர்னிங் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த ப்ராசஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ப்ராடக்ட்ங்கிறது லேர்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் ஆஃப்டர் லேர்னிங் இருக்கிற அந்த பிளேஸ ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ பிரசேஜ்ங்கிறது பிஃபோர், ப்ராடக்ட்ங்கிறது ஆஃப்டர் லேர்னிங். சோ ப்ராசஸ்ங்கிறது டியூரிங் லேர்னிங். சோ பிக்ஸ் அப்படிங்கிறவரு 3P மாடல் டிஸ்கிரைப். 3P அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா பிரசேஜ், ப்ராசஸ், ப்ராடக்ட். ஓகேங்களா? describes how teaching and students experiences, அதாவது presage factor, combine so that students engage in deep learning or surface learning process. Teaching effectiveness appears to be a crucial factor in engaging students in deep learning in sustainability. So இந்த 3 லெவலா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் டீடைல்டா ஒரு ஃப்ளோ சார்ட்ல பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன், அதாவது பிரசேஜ், ப்ராசஸ், ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம்ல, அதுதான் இது. இப்போ இதுதான் நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபேக்டரா இருக்கட்டும், டீச்சிங் கான்டெக்ட். இது என்னன்னா பிரசேஜ் ப்ராசஸ். லேர்னிங் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா டியூரிங் த ப்ராசஸ், அதாவது லேர்னிங் நடந்துகிட்டு இருக்க டைம். ஸோ லேர்னிங் அவுட்கம் அப்படிங்கிறது என்னன்னா ஆஃப்டர் லேர்னிங். ஸோ ஒரு எண்ட் ப்ராடக்டா இருக்கக்கூடியது, அதாவது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காம்பனன்ட்ல இருந்துதான் நமக்கு மேட்ச்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ லேர்னிங் அவுட்கம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கு. ரெண்டாவது லேர்னிங் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டி, மூணாவது கான்டெக்ஸ்ட், அப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே நமக்கு ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ
ஸ்டூடெண்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ப்ரையர் நாலேஜ், அவங்களோட எபிலிட்டி, ப்ரிஃபர்ட் அப்ரோச்சஸ் டு லேர்னிங், இது எல்லாமே ஸ்டூடெண்ட் ஃபேக்டர்ஸ்ல வரும். டீச்சிங் கான்டெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ், அசஸ்மெண்ட், கிளைமேட், எத்தோஸ், டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே டீச்சிங் கான்டெக்ட்ல வந்துடும். லேர்னிங் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஆன்கோயிங் அப்ரோச் டு லேர்னிங். லேர்னிங் அவுட்கம் நம்ம பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ், ஃபேக்ட்ஸ், ஸ்கில்ஸ், குவாலிட்டேட்டிவ், ஸ்ட்ரக்சர், கான்டெக்சுவல் அப்ரோச் டு லேர்னிங், இது எல்லாமே லேர்னிங் அவுட்கம்ல வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 3P தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா செக்மெண்ட் பண்ணிருக்கோம் இந்த ஃப்ளோ சார்ட்ல. ஓகேங்களா? கோயிங் டு தி क्वेश्चन. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னிங் அவுட்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அவுட்கம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்த உடனே இமீடியட்டா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னா இது அசஸ்மெண்டோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஓகேங்களா? தென் லேர்னிங் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ்மெண்ட். லேர்னிங் ஃபோக்கஸ்ட் எதுல வருது? ப்ராசஸ் கீழே வருது. அப்போ ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா ஆன்கோயிங் அப்ரோச் டு லேர்னிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு ஆன்கோயிங். அப்ப ஆப்ஷன் 3 ஸ்டூடெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், டீச்சிங் கான்டெக்ட், இது ரெண்டுமே எதுக்குள்ள வரும்னா ப்ரொசீஜ்க்குள்ள வரும். ஸோ ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரையர் நாலேஜை நம்ம விட்னஸ் பண்ணுவோம். என்ன தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்காங்க, என்ன நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு, என்ன நாலேஜ் இல்ல, இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும். ஸோ டீச்சிங் கான்டெக்ட் எப்படி இருக்கணும்? ஒரு சாட்டிஸ்பாக்சனா, ஒரு அஃபெக்டிவ், அதாவது எமோஷனலா இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாடல் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஃபேக்டர்ஸோட அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ரைட்டான ஆன்சர். ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 4. ஓகேங்களா? மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் ஒரு விதமான மேட்ச் தான். என்னன்னா லிஸ்ட் 1ல லேர்னிங் டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் 2ல நமக்கு ப்ரொபனன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ டெஃபினிஷன்ஸ் என்ன? சோ ப்ரொபனன்ஸ் யார் யார் கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கில்ஃபோர்ட், ஸ்கின்னர், கேரன், தாண்டெக். சோ இதுல நமக்கு பாப்புலரா தெரிஞ்ச 2 பேர் யாருன்னா ஸ்கின்னர் அண்ட் தாண்டெக் நமக்கு தெரியும். சோ ஸ்கின்னர் நமக்கு ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ல வருவார். ஓகேங்களா? சைக்காலஜிக்கல் தியரிஸ் நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா? அகாடமிக் கிளாஸஸ்லயும் நம்ம படிச்சிருக்கோம். அந்த பிஹேவியரல் கண்டிஷனிங்ல வருவார். வேற தாண்டெக் நம்ம பார்த்தோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல வருவார். சோ இவங்களை ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். சோ ஸ்கின்னர் அப்படின்னாலே நம்ம எதோட கனெக்ட் பண்ணுவோம்? ஆப்வியஸா அதோட கனெக்டட் கீவேர்டு என்னன்னா ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். சோ இமீடியட்டா சி ஆப்ஷன் 2க்கு போகும். ஓகேங்களா? தென் தாண்டெக் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு விஷயத்த செஞ்சு அதுல இருந்து தவறுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்த அந்த ஒர்க்கை பண்ணுவோம். ஓகேங்களா? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தாண்டெக் போடுறது. சோ கொடுத்திருக்க கொஸ்டின்ல ஏதாவது அதோட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Learning is an organization of behavior. Learning is the change in behavior resulting from behavior. இது நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. சோ டி learning is a process of progressive behavior adaptation. So progressive behavior adaptation இந்த 4ஓட கனெக்ட் ஆகும். சோ progressive அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் செஞ்சு அதுல இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போறது. ஓகேங்களா? சோ சரி என்ன தவறு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போறதுதான் அந்த அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு தவறு செஞ்சோம்னா அந்த தவறை திருத்திக்கிட்டு அதை மறுபடியும் செஞ்சு அதுக்கு அடாப்ட் ஆகுது, சரியான விஷயத்துக்கும் அடாப்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ இது 2 நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த கில்ஃபோர்ட் அண்ட் கேரட்டோ எதோட அசோசியேட் ஆகுறாங்கன்னு டீடைலா பார்க்கலாம். ஓகே. சோ லேர்னிங் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிஹேவியர். சோ எஜுகேஷன் கேரட் பொறுத்த வரைக்கும் பிஹேவியரல் ஆர்கனைசேஷனுக்குள்ள வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லீடர் பொசிஷன் எடுக்கிறாங்கன்னா எப்படி திறன்பட அந்த கிளாஸ் ரூம் அவங்க கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டாஃப் இல்லாத சமயம் எப்படி சைலண்டா பாத்துக்கிறாங்க, இல்ல ஒரு புக்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி எந்த ஒரு மெஸ் இல்லாம எல்லாரோட புக்ஸும் அப்ரோப்ரியேட்டா கலெக்ட் பண்றாங்க. இப்போ ஒரு காம்படிஷன் வருதுன்னா நேம் லிஸ்ட் எடுக்க சொல்றோம்னா எப்படி அதை எடுக்கிறாங்க. ஒரு குரூப் பிரிக்க சொன்னோம்னா எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்குள்ள
அவங்களுக்கு ஏற்படுற அந்த ஆர்கனைசிங் பிஹேவியர் பத்தின லேர்னிங்கை ரெப்ரசென்ட் பண்றதுதான் யாரு அப்படின்னா கேரட். ஓகேங்களா. ரெண்டாவது, லேர்னிங் இஸ் தி சேஞ்ச் இன் பிஹேவியர் ரிசல்டிங் ஃப்ரம் பிஹேவியர். சோ கில்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட பிஹேவியர்ல இருந்துதான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிப்போம். சோ சரி எது தப்புன்னு கத்துக்கிட்டு அதுல ஒரு சேஞ்ச கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது தான். சோ நம்ம இதை செஞ்சிருக்கோம், இது தவறா இருக்கு, இதுல இருந்து இதை நம்ம திருத்திக்கலாம். இது நம்ம செய்யறதுனால நமக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்குது, இது நம்ம பண்ணலாம். இது செய்யும் போது நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது, ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. சோ நம்மளோட லேர்னிங் வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட பிஹேவியர்ல இருந்தே நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். இது ரெப்ரசென்ட் பண்றது யாரு அப்படின்னா கில்ஃபோர்ட். So learning is selected. Third one, learning is selecting the appropriate response and connecting with the stimulus. அப்படின்னு சொல்றதுதான் வந்து தாண்டைக்கோடது. ஓகேங்களா. ஆப்ஷன் டி, லேர்னிங் இஸ் a process of progressive behavior adaptation. சோ இது ரெண்டும் மாறுது. ஓகேங்களா. சோ நமக்கு இந்த ஸ்லைட்ல நான் மாத்தி கொடுத்திருக்கேன். சோ இந்த ஸ்கின்னரோடது இங்க ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு வரும், தாண்டைக்கோடது இந்த ப்ராக்ரெசிவ் டெவலப்மெண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா. சோ அது அடிப்படையில நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். So option 4 is the correct answer. Next question. இப்ப இந்த question வந்து நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. So இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டேட்மெண்ட் 1, it is not desirable to have all the interest areas around the outside of the classroom, leaving a large dead space in the middle. Statement 2, it is not desirable to put bookshelves next to reading area and games equipment by the game table. So statement படிக்கும் போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னா நாட் பேஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஓகேங்களா. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு வாட்டி படிக்கலாம். It is not desirable to have all the interest area around the outside of the classroom, leaving a large dead space in the middle. Statement 2, it is not desirable to put bookshelves next to the reading area and games equipment by the game table. சோ இது ரெண்டுமே வந்து நெகட்டிவா இருக்கு. ஆனா அந்த நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே அக்செப்டபிளா பாசிட்டிவா இருக்கு. எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். சோ ஸ்டேட்மெண்ட் 1, interest areas are arranged areas in the environment that have specific resources, tools and equipments that children can engage in within each area of interest. Safe spaces give students a much needed outlet devoid of stress or personal trauma. So என்னன்னா ஒரு என்வாயர்மெண்ட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க இன்ட்ரெஸ்ட டெவலப் பண்ற மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட்டை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சோ அவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் ஒரு பர்சனல் ட்ராமா இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு அப்ரோப்ரியேட்டான சேஃபான அவுட்லெட்டா இருக்கணும் அவங்களுக்கு. சோ இதுதான் நமக்கு கொடுக்கணும். சோ அப்பதான் அதெல்லாம் மறந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை வளர்த்துக்க முயற்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுதான் ஸ்டேட்மெண்ட் 1 இன்சிஸ்ட் பண்றது பாசிட்டிவா. Statement 2, it is desirable to put bookshelf next to the reading area and game equipments by the game table to enhance students' interest. Activity tables encourage social behavior, creativity and cooperation among students. So ஒரு புக் ஷெல்ஸ் வந்து படிக்கிறதுக்கு பக்கத்துல வந்து போடுறதா இருக்கட்டும், கேம்ஸ் வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரெண்டையும் ஒரே இடத்துல உருவாக்கும் போது என்ன ஆகும்னா எந்த ஸ்டூடெண்ட் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அதை சூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப எதை யாரு வந்து செய்யணும், எது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட், இது நான் இப்ப புக்கு வந்து ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா சரி நான் அதான் வேற புக் படிக்கிறேன், இல்ல நான் போய் விளையாடிட்டு வரேன், நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் படிக்கிறேன் அடுத்து நீ படி, இல்ல நான் விளையாடிட்டு வரேன் நீ அடுத்து விளையாடு. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வரும். சோ ஒரு கோஆபரேஷனா இருக்கட்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சோசியல் பிஹேவியரல் டெவலப்மெண்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். வேற நமக்கு கொடுத்துருக்கும் போது அவங்க நாட் போட்டு நெகட்டிவா கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்ட்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சோ நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல டபுள் நாட் கொடுத்து அதை பாசிட்டிவா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்களா, இதை கண்டிப்பா நம்ம ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு மேட்ச் தான். ஓகேங்களா. சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ சைல்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான டேர்ம்ஸும் அதோட ஃபீச்சர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கிளிங்ஸ், க்ரௌட்ஸ், ஐடென்டிட்டி, மொராட்டோரியம்.
ஓகேங்களா? இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் நம்ம எக்ஸ்பிளனேஷன் மூலியமாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிளிங் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா a small exclusive group of individual. ஸோ ஒரு சின்ன ஒரு குரூப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் வந்து கிளிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. க்ரௌட் அப்படின்னு சொல்லும் போது a group of people congregated or collected into a close body without order. ஸோ இது ஒரு ஆர்டரோட ஒரு சின்ன ஒரு குரூப் சேர்றது வந்து கிளிங்னு சொல்றாங்க. வெரஸ் ஒரு ஆர்டர் இல்லாம ஒரு க்ளோஸ்ட் பாடி உருவாகிறது, நிறைய மெம்பர்ஸ் ஒன்னா உருவாகிறது, கலெக்டிவா சொல்றது வந்து கிரவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஐடென்டிட்டி, the state or fact of remaining the same one or ones as under varying aspects or conditioning. ஸோ ஐடென்டிங்கிறது ஒருத்தர் அவங்களுக்காக உருவாக்கப்படுற ஒரு ஃபேக்டரா இருக்கு. மொராட்டோரியம் அப்படின்னு சொல்லும் போது legally authorized period of delay in performing a legal obligation or paying a debt. ஸோ இது இதோட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த அடிப்படையில நம்ம மேட்சை பார்க்கும்போது ஆப்வியஸா ஆப்ஷன் 4 தான் இதுக்கான சரியான பதிலா இருக்கு. வெரஸ் கிளிங் அப்படின்னு சொல்லும் போது ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் குரூப். ஓகேங்களா? ஆப்ஷன் 4. வெரஸ் கிரவுட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து லெஸ் இன்டிமேட், மோர் லூஸ்லி ஆர்கனைஸ்ட் குரூப். ஓகேங்களா? லூஸ்லி ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த குரூப் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல மோர் லூஸ்லி அப்படின்னு சொல்லும் போது இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு டைல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படிதான் இது கனெக்ட் பண்ணணும். ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஜெனரல் சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் அலாங் வித் ஆல் தியர் பிலீஃப்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். சோ ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள தன்னோட ஐடென்டிட்டி, சோ ஒருத்தரோட இன்னொருத்தர் சாரும் போது எப்படி அவங்களோட பிலீஃப்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கு, சோ அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி ஒன்னா இருக்கு, அது மூலியமா ஒவ்வொருத்தரோட ஐடென்டிட்டியை உருவாக்குவாங்க. ஓகேங்களா? மொராட்டோரியம் சொல்லும் போது எக்ஸ்ப்ளோரேஷன் வித் டிலே இன் கமிட்மெண்ட் டு பர்சனல் அண்ட் ஆக்குபேஷனல் சாய்ஸஸ். சோ இது ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? Okay, quickly moving to next question. Which of the following types of learners learn with the help of flow charts or diagrams? So, எந்த learners வந்து flow chart யூஸ் பண்ணி ஒரு டயக்ராம் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க? நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் tactile, 2 visual, 3 auditory, 4 oral. ஓகேங்களா? ஒன் பை ஒன் டீடைல்டா பார்க்கலாம். விஷுவல் அப்படின்னு சொல்லும் போது so process information using charts and graphs. So need images to explain concepts and ideas. Prefers graphics elements over words. So verbal இல்லாம ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம பார்த்தோம்னா இமேஜ் மூலியமா ஒரு விஷயத்தையோ ஒரு டயக்ராம் மூலியமா ஒரு விஷயத்தையோ கத்துக்கிறது தான் வந்து விஷுவல் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது tactile. So learn best through tactile process. So prefers to create concrete personal experience. Process information by recreating and practicing. So அவங்களே சுயமா இது செஞ்சு புரிஞ்சுப்பாங்க. So ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிறதா நம்ம டாக்டைல் அப்படின்னு இங்க சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆடிட்டரி. So auditory learn best when information is spoken. ஒருத்தர் சொல்றதை கேட்டு இல்ல ஒரு லெக்சரோ ஒரு டிஸ்கஷனோ நம்ம காதால கேட்டுதான் அதை புரிஞ்சுப்போம். So process information by talking through things. So ஒரு விஷயத்த பத்தி பேசுறதா இருக்கட்டும், பேசுறத கேட்கறதா இருக்கட்டும், இது மூலியமா படிக்கிறது, இதுல கத்துக்கிறது எல்லாத்தையுமே ஆடிட்டரிக்குள்ள வரும். ஓகேங்களா? ரோட் அப்படின்னு சொல்லும் போது prefers to receive written words, enjoy reading and writing assignments, process information by writing notes. So இந்த அசைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட்லயே இதோட அர்த்தம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. சோ ரோட் அப்படிங்கிறது எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஜஸ்ட் ரிட்டனா இருக்கிறத அக்செப்ட் பண்ணி கத்துக்கிறது, அப்படி பிளெயினா நம்ம எடுத்துக்கிறது. ஓகேங்களா? இதுதான் ரோட்டோட ஐடியா. சோ ஒரு பிக்டோரியல் ஃப்ளோ சார்ட்டாவோ டயக்ராமாவோ இருக்கிற லேர்னிங் ப்ராசஸ் நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னா விஷுவல்குள்ள கொண்டு வருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following are correct regarding the process of learning? சோ நமக்கு நான் இங்க வரிசையா கோட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது கரெக்டான ஒரு ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கோட்ஸ்ல நமக்கு 3 கோட்ஸ் இல்லைன்னா 4 கோட்ஸை செலக்ட் பண்ணலாம். நமக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ கொஸ்டின் ஒன்னா பார்க்கலாம். So according to H.J.
Clomier described learning as a process which lead to some behavioral change as a result of some experience, training, observation, activity, etc. So the key characteristics of learning process are, when described in the simplest possible manner, learning is described as an experience acquisition process. In the complex form, learning can be described as a process of acquisition, retention, and modification of experience. Then it re-establishes the relationship between a stimulus and a response. It is a method of problem solving and is concerned with making adjustment to the environment. It involves all those gamuts of activities which may have a relatively permanent effect on the individual. So, the process of learning is concerned with experience acquisition, retention of experience, and experience development in a step-by-step manner, with the synthesis of both old and new experience for creating a new pattern. Learning is concerned with cognitive, cognitive, and affective aspects. The knowledge acquisition process is cognitive. Any change in emotion is affective, and cognitive in the acquisition of new habits or skills. So, correctana process of learning அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, first one by one read பண்ணலாம். Option A, remembering the information and reproducing it in the examination. So இதுதான் நம்மளோட ப்ராசஸா அப்படின்றது first. ரெண்டாவது, synthesis and organization of old and new experience resulting in a novel pattern. Option 3, carrying out activities which leaves permanent effect on the learner. Option D, learning means acquisition, retention, and modification of experience. Option E, preparing only for scoring good marks. So obviously, learning அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எக்ஸாம் பர்பஸ்க்கோ இல்ல மார்க் கெயின் பண்றதுக்கோ இல்ல. நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அதை எப்படி கத்துக்கிட்டு கொண்டு போக போறோம், நம்மளோட பெர்மனன்ட் எஃபெக்ட் அந்த கற்றல்ல எப்படி இருக்கு. அண்ட் லேர்னிங் மீன்ஸ் ஒரு விஷயத்த எப்படி அக்வயர் பண்றோம், எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை எப்படி மாடிஃபை பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போறோம். இது எல்லாமே தான் நம்மளோட ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ஷன் பி, சி அண்ட் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. Next question. What are the main qualities for a teacher to provide counseling to his or her student having some mental health issue? So counseling related to mental health issue அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இங்க 2 கோடை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா 3 கோடை சூஸ் பண்ணணும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது 4. First one, credibility and genuineness. Second, being judgmental. Third one, confidentiality. Fourth one, lack of empathy. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம எந்த 2 சூஸ் பண்ண போறோம்? ஸோ கவுன்சிலிங் டு மென்டல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா, establish a rapport. So you can establish a friendly relationship with your student by making them feel at ease and then conversing. Teachers should assure pupils that they are speaking with someone trustworthy who can readily resolve their problem. So அந்த ரேப்போங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அவங்களால எந்த ஒரு ப்ராப்ளமையும் நம்ம கிட்ட சொல்றதுக்கான ஸ்பேஸை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம கிட்ட சொன்னா அந்த ப்ராப்ளமா இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஆகட்டும், ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். செகண்ட், allow students to express themselves. Teachers should develop students' self-confidence to share their worries and concern in front of them. A teacher should listen to students' challenges and issue and help them overcome them by providing appropriate solution. ஓகேங்களா? Then, maintain confidentiality. So நம்ம கிட்ட சொன்னா அது யாருக்கிட்டையும் வெளியில போகாது அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்டை கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். A teacher must be someone a student can trust. Student may rely on you. You will gain credibility if you keep the information on a certain pupil discreet. When a student gains trust in their teacher, they will come forward with their problems. Consistency in emotion. As a counselor, you must maintain emotional consistency in both your sentiments and ideas. Whether the instructor is in a good or bad mood, they should constantly aid their pupils who approach them. So நம்மளோட எமோஷன்ஸை அவங்க கிட்ட காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ
அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தா போதும். நம்மளோட எமோஷன்ஸை ரொம்பவே கன்சிஸ்டன்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபைனலி லேர்ன் டு பி நான் ஜட்ஜ்மெண்டல். ஸோ ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. எதுக்காக அவங்க பண்றாங்க, இல்ல எதுக்காக அதை சொல்றாங்க, எதுக்காக அதை செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். A teacher should empathize with the student and be concerned about their well-being without being judgmental or too opinionated. Let the student feel heard and understood. To sum up, we can better appreciate the importance of counseling for students in today's school, not only in terms of education, but also in child's overall personality. Okay. So இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸா இருக்கு. So the main qualities for teacher to provide counseling to his or her student having some mental health issues are option A and C. So credibility and genuineness and confidentiality ரொம்ப ரொம்ப முக்கியம். So நான் ஜட்ஜ்மெண்டலாவோ இல்ல ஒரு lack of empathy இருக்கக்கூடாது. ஓகேங்களா? So option A and C is the correct answer. Next question. Which of the following is the major objective of education? So education oda major objective என்ன? So first one, developing economy. Second option, making students disciplined. Third one, developing inherent abilities, power of students. Fourth one, making students follower of teacher. Objectives என்னன்னு பார்க்கலாம். So major objectives of education are for all round development in their personality, to make familiar with their abilities and capacities, guidance for parents, being educational opportunities to the doorstep. Bring educational opportunities to the doorstep, make independent, help and adjustment in the environment, change the attitude towards them, provide appropriate education and personal and vocational guidance, utilize contribution to the progress of our country. So இதெல்லாம் தான் நம்மளோட எஜுகேஷனல் நீடா இருக்கு, இல்ல ஒரு எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸா இருக்கு. அப்படி பார்த்தோம்னா நம்ம எக்கானமிக்காகவோ ஒரு டிசிப்ளின்டுக்காகவோ டீச்சரை ஃபாலோ பண்றதுக்காகவோ ஒரு ஃபாலோவரா இருக்கணுன்றதுக்காகவோ நம்மளோட எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இல்ல. பட் டெவலப் இன்ஹெரண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்டோட டெவலப்மெண்ட் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு எஜுகேஷனல் அப்ஜெக்டிவா. ஓகேங்களா? So option 3 is the correct answer. Next question. So இது ஒரு assertion reason question. So assertion என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, multiple testing instruments must be used for formative assessment. Reason என்ன கொடுத்திருக்காங்கன்னா, formative assessment are used for providing credits. ஓகேங்களா? So இது ரெண்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. So options both A and R are correct. R is the correct explanation of A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Then A is correct but R is not correct. A is not correct but R is correct. Both A and R are correct but R is not the correct explanation of A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு assertion reason தனித்தனியா பார்க்கலாம். So multiple testing refers to comparing multiple groups between each others or versus a shared control group. While in other cases, it prefers to comparing only two groups but based on multiple characteristics of the student. So multiple testing எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஒரு குரூப் மல்டிபிள் குரூப்ஸ்க்கு இடையில நம்ம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்றோம். எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, எந்த குரூப் சேரும் போது எந்த மாதிரியான எபிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வருது. இப்போ சில நேரம் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ரொம்ப ஆக்டிவான குரூப்ல சேர்த்தோம்னா அவங்களோட ஐடியாலஜிஸ் டிஃபர் ஆகலாம். இல்ல ஒரு பர்டிகுலர் குரூப்போட சேர்க்கும் போது இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்டே ரொம்ப அமைதியாகலாம். சோ ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது மல்டிபிள் டெஸ்டிங் மெத்தட்ல என்ன ஆகும்னா, ஒரு குரூப்போட சேரும் போது அந்த ஸ்டூடெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் அ planned ongoing process. So during, ongoing, இதெல்லாமே formative assessment ஓட keywords. ஓகேங்களா? Used by all students and teachers during learning and teaching to elicit and use evidence of students, learning to improve students' understanding of intended disciplinary learning outcomes and support students to become self-directed learner. It does not provide credits to your degree. So credits எதுல வரும் அப்படின்னா, டோட்டலா அந்த சப்ஜெக்டுக்குன்னு ஒரு கிரெடிட் இருக்கும். இப்ப 3 கிரெடிட் 4 கிரெடிட். சோ அந்த கிரெடிட் பேஸ் பண்ணி
அவங்களோட தியரி ப்ராக்டிக்கல் டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கிரெடிட் அப்படிங்கிற ஐடியாவே வந்து கம்ப்ளீட்டா வேற இடத்துல இருக்கு. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது அடிப்படையா நம்ம பார்க்கும்போது A is correct. So multiple testing instrument must be used for formatting assessment. So இந்த அடிப்படையில நம்ம அசஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல அவங்களுக்கு தேவைப்படுற டெவலப்மெண்ட் என்ன, அசோசியேஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ assertion is correct, but reason is not correct. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல நம்ம கிரெடிட்ஸை ப்ரொவைட் பண்றது கிடையாது. கிரெடிட்ஸ் எங்க நமக்கு ப்ரொவைட் ஆகும்னா எண்ட் ஆஃப் த செமிஸ்டர் இல்ல எண்ட் ஆஃப் த அகாடமிக் அவுட்கம்ல தான் நமக்கு கிரெடிட்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகும். நம்மளோட மார்க் ஷீட்ல நீங்க அதை பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச். இப்போ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ல கான்செப்ட் ஆஃப் பிரசன்டேஷன். ஸோ ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த கான்செப்ட்ஸ் எப்படி எல்லாம் இங்க இருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட், செகண்ட் ஒன் டிஸ்கோர்ஸ், மூணாவது வந்து கனடேஷன், நாலாவது வந்து மித். ஓகேங்களா? சோ இந்த நாளோட கனெக்ட் ஆகிறது எப்படி கொடுத்துருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் சிக்னிஃபிகேஷன், சப்ஜெக்டிவ் இன்வென்ஷன், மைக்ரோ டேட்டா, மேக்ரோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஒரு டெக்ஸ்ட் எப்படி இருக்கு, சப்ஜெக்டிவா இருக்குமா, மேக்ரோவா இருக்குமா, மைக்ரோவா இருக்குமா, டிஸ்கோர்ஸ் எப்படி இருக்கு, கனெக்டேஷன் எப்படி இருக்கு, மித்னா என்ன அப்படிங்கறத சோ ஒன்னொன்னா டீடைல்டா பார்க்கலாம். So text is written in short level. So microdata in comparison to the discourse, which is spoken in macro exchange form. So discourse அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை. எவ்வளவு நம்மளால இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இன்ட்ராக்ட் பண்ணும். ஒரு பர்டிகுலர் ஐடியால எந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொடுக்கறது தான் வந்து டிஸ்கோர்ஸ். வேற டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை தான் அந்த டெக்ஸ்ட்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஷார்ட் லெவல். சோ அதை வந்து நம்ம மைக்ரோ டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுலயே இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து கனடேஷன் இஸ் a second order of signification through though not secondary in significance, which use the denotative signifier and signified as its signifier and attaches to it an additional signified. So இதன் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனடேட்டிவ் அப்படிங்கிறது நம்மளோட பிலீவ்ஸ், நம்மளோட நம்பிக்கை, சோ நம்ம என்ன அந்த ஐடியாவுக்கு வச்சிருக்கோம் நம்பிக்கையோ அதோட அசோசியேட் பண்ற மீனிங்க தான் கனடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேற டெனடேட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது லிட்ரலா ஒரு வேர்டுக்கு இதுதான் அர்த்தம்னு காமனா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அததான் வந்து டெனடேட்டிவ் மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் myth is expensive of the total vision of the human situation, human destiny, human inspiration and apprehension. So it is subjective in nature. So அது மித்துங்கிறது ஒரு விதமான ஹியூமனோட எக்ஸ்பிரஷன். சோ அது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ் இன் நேச்சரா தான் இருக்கும், ரொம்பவே லிமிட்டடா இருக்காது. ஒரு இடத்துல இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஏரியால ஒரு விதமான டெவலப்மெண்ட் ஆஃப் மித் இருக்கும். ஓகேங்களா? மித் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஓகேங்களா? சோ அதுக்கு ஒரு லிமிடேஷன் நம்ம கொடுக்க முடியாது. சோ இட் இஸ் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். சோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது டெக்ஸ்ட் இஸ் மைக்ரோ டேட்டா, டிஸ்கோர்ஸ் இஸ் மேக்ரோ எக்ஸ்சேஞ்ச், கனடேஷன் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் அன் ஆர்டர் ஆஃப் சிக்னிஃபிகேஷன். கனடேஷன் சொல்லும் போது நம்ம அதுக்கு என்ன சிக்னிஃபை பண்றோம், இப்ப இதுக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுக்குறோம், ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுனா இப்ப இந்த வார்த்தைனா இந்த வார்த்தை இந்த ஐடியாவோட ஒத்து போகுது, சோ நான் அதை அங்க யூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனா டெனடேஷன் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்டு அதோட ரியல் மீனிங் என்ன, அந்த வார்த்தைக்கான டைரக்ட் டிக்ஷனரி மீனிங் என்ன அப்படிங்கறத ரெஃபர் பண்றது. மித் அப்படிங்கிறது இட் இஸ் சப்ஜெக்டிவ் இன்வென்ஷன். சோ ஸ்மித்ங்கிறதுக்கு ஒரு லிமிடேஷனே கிடையாது, அது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் இதோட கனெக்ஷன். சோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சோ ஆப்ஷன் 3 A third one, B fourth one, C first one, D second. So இதுதான் நம்மளோட ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மேட்ச்ல லிஸ்ட்ல கொடுத்திருக்குது டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் அந்த ஸ்கில்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக் ஸ்பீக்கிங், செகண்ட் ஒன் லீடர்ஷிப், தேர்ட் ஒன் செல்ஃப் பிரசன்டேஷன், ஃபோர்த் ஒன் இன்டர்வியூவிங். சோ இந்த நாளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குயிக்கா ஒன் பை ஒன் போலாம். So public speaking skill refers to the talent of effectively addressing an audience, whether it is in front of a group of people you already know
or a crowd of a complete stranger, your ability to communicate to them with clarity and confidence is known as your public speaking skill. Okay. Then leadership skill are skills you use when organizing other people to reach a shared goal. Problem solving skills can help leaders make quick decisions and resolve obstacles with their team. Okay. Then self-presentation refers to how people attempt to present themselves to control or shape how others or the audience view them. It involves expressing oneself and behaving in ways that create the desired impression. Interviewing skills are your ability to interact with the employer or interviewer and show them why you are the best fit candidate for the job role. The interview helps to obtain additional information about the skills and knowledge of the interviewee. So நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு பொதுப்படையான இடத்துல நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ நம்மளோட கான்பிடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதோட அசோசியேட் ஆகும். லீடர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி நம்ம ஒரு லீடரா சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? செல்ஃப் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது இட் ரெப்ரசன்ட்ஸ் அ கிரெடிபிள் பர்சன். நம்ம எப்படி ஒரு பர்சனை நம்ம நாமளே ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. இன்டர்வியூவிங் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஸ்கில்ஸ் இன் தி மேட்ச். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4, அதாவது ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஸோ அதை தான் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is a group-centered method of teaching learning? So group-centered அப்படின்னு சொல்லும் போது நம்ம learner centered, teacher centered, group centered இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் அசோசியேட் பண்ணும்போது கண்டிப்பா குரூப்ன்றப்ப டீம்ன்றது இம்மீடியட்டா நமக்கு கனெக்ட் ஆகுது. வேறஸ் ப்ரொவைடிங் லெக்சர்ஸ் நம்ம சொல்லும் போது டீச்சர் சென்டர்டா இருக்கு. டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லும் போது டீச்சர் சென்டர்டா இருக்கு. பிரெயின் ஸ்டார்மிங் சொல்லும் போது ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கு. ஓகேங்களா? Whereas team teaching சொல்லும் போது whereas 2 or 3 teachers join together 3 ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ஸ்மால் குரூப்பா சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் லார்ஜ் குரூப்புக்கு சொல்லி கொடுப்பாங்க. 3 இல்லைன்னா மேற்பட்ட டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டும் இருப்பாங்க, அதுல நான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டும் இருப்பாங்க. பட் ஒரு பர்டிகுலர் ஐடியாவை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனா வேற வேற மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சின்ன சின்ன குரூப்பா உங்களை பிரிப்பாங்க. அந்த சின்ன சின்ன குரூப்புக்கு மறுபடியும் புரியுதான்றத கேட்பாங்க. தென் ஒரு இண்டிவிஜுவலும் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா, எஃபெக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் குரூப் சென்டர்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா டீம் டீச்சிங். ஓகேங்களா? ஸோ டீம் டீச்சிங் இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் கொலாபரேட்டிவ்லி பிளான், organize, teach and assess the same group of students in the classroom. So the team can include 2 or more teachers who can differ in their area of expertise. They assume various roles such as strategizing, facilitating, analyzing and decision making to ensure effective functioning. So இது எல்லாமே ஒரு டீம் டீச்சிங்ல நடக்கும். ஓகேங்களா? சோ டீம் டீச்சிங் ஒரு குரூப் சென்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா இதுல டீச்சரோட ரோல் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஆனா ஒரு பெரிய லார்ஜ் குரூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல சொல்லி கொடுப்பாங்க. ஃபைனலா ஸ்மால் குரூப்பா பிரிச்சு அந்த 4 டீச்சர்ஸ் ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு பார்ப்பாங்க. தென் ஒரு இண்டிவிஜுவலும் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேள்வி கேட்டு புரிஞ்சுப்பாங்க. சோ இதுதான் டீம் டீச்சிங்ல நடக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல குரூப் சென்டர்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து லாஸ்டா நம்மளோட 2022 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா? ஃபைன். Thank you.